பற்றி நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இறைவனுடைய அருட்கொடைகளாக நாம் எதை பாவிக்க வேண்டும் என்றால், உங்களுடைய முயற்சி இல்லாமல் உங்களுக்கு கிடைத்தது அனைத்தும் இறைவனுடைய பாக்கியங்கள். உங்களுடைய வழிமுறைகள் அல்லாமல் நீங்கள் சம்பாதிக்கும் ஒவ்வொன்றும் இறைவனுடைய பாக்கியங்கள். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி இந்த பிஸ்னஸில் இவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க, அந்த மாதிரியே வருது. ஆகவே குறைவாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரி, இறைவனுடைய பாக்கியங்கள். ஏனென்றால் நீங்கள் எதை நீங்கள் நாடி சென்றீர்களோ அது அங்கு இல்லை. எந்தெந்த மனிதர்கள் எல்லாம் உங்களிடம் வருவார்கள். இறுதியாக நான் இன்று சம்பாதித்தது மனநிறைவு எப்பட்டிருக்கிறது, பண நிறைவு இருக்கிறது ஒரு பக்கம் இருக்க, மனநிறைவு எப்பட்டிருக்கிறது. மனநிறைவு எப்படிப்பட்டதென்றால், என்னிடம் இறைவனால் அனுப்பப்பட்டவர்கள் எனக்கு மன நிம்மதியை கொடுத்தார்களா, அல்லது மனதில் ஒரு ஆத்திரத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தி விட்டார்களா? ஏதோ சம்பாதித்து விட்டேன்,